நீ இனிக்கின்ற தேன்குடம் தானே. அடுப்பில் காய்ச்சிய பாலோ என் அருமை திருக்குறள் நூலோ. அத்துணை அருமை மிக்க திருக்குறளையும் திருக்குறளை நம்மிடம் தந்து நம் வாழ்வை மாற்றிய திருவள்ளுவரையும் அவையோரையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். 2 அடி வாங்க வேண்டுமா, அதை வள்ளுவரிடம் வாங்கு என்பார்கள். அப்படி நான் வள்ளுவரிடம் வாங்கி வந்த 2 அடி வெண்பா 2 அடி குரட்பா என்னவென்று தெரியுமா? அறத்துப்பாலில் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் 137வது குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இந்த குறளின் முக்கிய பொருள் ஒழுக்கம். ஒழுக்கம் என்ற சொல்லை ஆராய்ந்து பார்த்தால் முதலில் வருவது சுய கட்டுப்பாடு, அதோடு ஒட்டி வருவது உண்மை, அதற்கு பிறகு வருவது நேர்மை. இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஒழுக்கம். ஒரு மனிதனின் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் திருக்குறள் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அதனால்தான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்கிறார். சூழல் விழுந்த தர்மன் மண்ணை இழந்தான், தன் மனைவி பாஞ்சாலை என்ற பெண்ணை இழந்தான். ஒழுக்கம் தவறினாள் முடிச்சார்ந்த மன்னனும் முடிவில் பிடிச்சாவலாவான் என்பதே உண்மை. இந்த திருக்குறளுக்கு ஏற்ற ஒரு சிறிய கதை. அருண் அப்படின்ற ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய டீலிங் கிடைச்சது. அதை பத்தி பேசுறதுக்காக அந்த டீலர் ஒரு பார்ட்டி வச்சிருந்தாரு. அங்க போயிருந்தாரு அருண். அந்த டீலருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு, மது இருந்தது. அருணை பார்த்த அந்த டீலர், வா நீயும் குடி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அருண் சொன்னாரு, இல்ல எனக்கு இந்த கெட்ட பழக்கம்லாம் இல்ல, நான் இதை என்னைக்குமே செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு அந்த டீலர், இப்ப நீ இதை பண்ணல அப்படின்னா உன் கூட வச்சிருக்க டீலிங்க நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அந்த இடத்துல நீங்களோ இல்ல நானோ இருந்திருந்தா என்ன செஞ்சுப்போம்? நம்மள ஒரு சில பேர் இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு நினைச்சுப்போம். இன்னொரு சில பேர் நம்ம இப்ப இதை பண்ணலைன்னா நம்ம டீலிங் கெட்டு போயிருமே நினைச்சுப்போம். ஆனா அருண் என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த கெட்ட பழக்கத்தை என்னைக்குமே கையில எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த டீலர், என்ன மன்னிச்சிருப்பா, நான் தான் அவனை ரொம்ப வற்புறுத்திட்டேன், ஆனா நீ உன்னோட ஒழுக்கம் தவறாம இருந்தேன்னு சொன்னாரு. ஒரு மனிதருக்கு அரசியல் ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பா வேணும். இப்படி எல்லா ஒழுக்கமும் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில மேன்மை அடைவார் என்பதே வள்ளுவரின் கனவு. காய்களிலே வெளியழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். கனிகளிலே வெளியழகு ஆப்பிள், உள்ளழகு பலா. பறவைகளிலே வெளியழகு மயில், உள்ளழகு குயில். மனிதர்களிலே வெளியழகு நாகரிகம், உள்ளழகு நாகரிகம். மனிதர்களிலே உள்ளழகு ஒழுக்கமும் பண்பாடும் தான். இறுதியாக ஒன்று சொல்கிறேன், நாம் எல்லோருக்கும் திருக்குறள் கிடைத்தது வரமாக. அதை பயன்படுத்துவோம் சரியாக, வாழ்க்கையை நடத்துவோம் முறையாக, பெருமைகள் புரிதுவோம் பெரிதாக. உலகம் உள்ள நாள் வரைக்கும் வள்ளுவர் திருக்குறளின் புகழ் மறக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.